ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சு பாக்ஸுக்கு தக்காளி கொச்சி தான் செய்ய போகிறேன். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தக்காளி கொச்சி செய்கிறதுக்கு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்னோடய பூண்டு மலை பூண்டு சைஸ் பெருசாக இருக்குங்கிறதால நான் 4ஆக 3ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். பூண்டோட சைஸ் பாருங்கள், எந்தளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன்ட்டு. இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 5 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதோட 1/4 கிலோ தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்து அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுறேன். நல்லா தக்காளி குழைய வெந்து வரணும். நாட்டு பழமாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த தக்காளி கொச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குழைய தக்காளி வெந்து வந்திருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிட முடியாது. அதோடய ஃப்ளேவர் ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும். நிறைய பேருக்கு அதோடய ஃப்ளேவர் சேராது. அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கமகமன்னு மணக்க சூப்பராக நம்மளுடைய தக்காளி கொச்சி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், தக்காளி கொச்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.